இனத்திற்கு அடையாளம் மொழி. மொழிக்கு பிறப்பிடம் தமிழ் பள்ளி. பார்ப்பதற்கு எளிமையாம், பார்ப்பதற்கு எளிமையாம். இங்கே படித்தவருக்கு வலிமையாம், இங்கே படித்தவருக்கு வலிமையாம். தமிழுக்கு சேவையாற்றுகிறது நம் தோட்டத்து தமிழ் பள்ளி. இப்படி தமிழுக்கு சேவையாற்றுகிறது நம் தோட்டத்து தமிழ் பள்ளி. தாய் தமிழென்று, தாய் தமிழென்று உணர்வையும் மனதையும் தொடுத்து, உணர்வையும் மனதையும் தொடுத்து உருவம் பெற்றது நம் பாயா கம்யூட்டிங் தோட்ட தமிழ் பள்ளி. உருவம் பெற்றது நம் பாயா கம்யூட்டிங் தோட்ட தமிழ் பள்ளி. பல மாற்றங்களுக்கு பிறகு இப்பள்ளி பல மாற்றங்களுக்கு பிறகு பவ்யமாய் நிற்கிறது, பவ்யமாய் நிற்கிறது. கல்வியின் கருவறையாய், கல்வியின் கருவறையாய். தமிழ் தாயை காப்போம், தமிழ் தாயை காப்போம். கருவறையாம் தமிழ் பள்ளியை காப்போம். தமிழ் தாயை காப்போம், அதன் கருவறையாம் தமிழ் பள்ளியை காப்போம். தமிழ் பள்ளியே என் தேர்வு. தாய் வாழ்க, தாய் தந்த தமிழ் வாழ்க, தமிழ் தந்த நம் அனைவரும் வாழ்க என்று கூறிக்கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன். லடன் பாயா கம்யூட்டிங் தமிழ் பள்ளியின் வளர்ச்சி இன்றியமையாத ஒன்று. கடந்த காலத்தை காட்டிலும் இன்று பீடுநடை போட்டு வருகின்றது. நிர்வாகத்திறனும் கல்வி கற்றல் கற்பித்தலில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்களும் சரி, மற்றும் மாணவர்களின் எதிர்காலத்தை கொண்டு செல்ல நாம் இப்பொழுது மும்முரம் காட்டி வருகின்றோம். ஆகவே அந்த வகையில் மாணவர்களை நம் பள்ளிக்கு அனுப்பும் வேளையிலே அவர்கள் தரத்தையும் அவருடைய உயர்ச்சியும் நாம் பேணி காப்பதில் மிக கடமைப்பட்டுள்ளோம். அதற்கான நீண்ட பயணத்தை நாம் திட்டமிட்டிருக்கின்றோம். கல்வி நிலையில் பல பரிணாம மாற்றங்களை கொண்டு வருவதில் மிக்க துரிதமாக நாம் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தோடு இணைந்து செயலாற்ற இருக்கின்றோம். இப்போதைய காலகட்டத்தில் நாடு கல்வி நிலையில் பல மாற்றங்கள் கொண்டு வருவதில் நாம் அனைவரும் தெரிந்த ஒன்று. அதனால் 21ஆம் நூற்றாண்டு கல்வி பயணத்தை மேற்கொள்வதற்கு இந்த தருணங்கள் நாம் எடுத்த தருணம் சிறப்பான ஒன்று என்று கூறிக்கொண்டு இந்த அனைவரும் தமிழ் பள்ளியை நமது தேர்வு என்ற நிலையில் செயலாற்ற அனைவரும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
என் உயிரினும் மேலான தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய முத்தமிழ் வணக்கங்கள். வணக்கம், நான் ஜெயசாந்தி நேசன் சபாபதி. நான் ஏஎஸ்பி பிரபாகரன் ராஜமூர்த்தி. தற்போது எம்சிங் தோட்ட தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணிபுரிகின்றேன். நான் பினாங்கு மாநிலத்தில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். 1985 முதல் 1990 வரை பயகம்பி தமிழ் பள்ளியில் பயின்றேன். என்னுடைய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் தமிழும் நான் பயின்ற பாயகத்தின் தமிழ் பள்ளியும் என்று சொல்வதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நம் பிள்ளைகளை தமிழ் பள்ளியில் சேர்ப்பது நமது கடமை. தமிழ் பள்ளி எவ்வகையிலும் சளைத்தது கிடையாது. தமிழ் பள்ளியில் படித்த மாணவர்கள் ஆங்கங்கே சாதனை புரிந்து கொண்டிருக்கின்றனர். ஆகவே தங்கள் பிள்ளைகளை பயகம்பி தமிழ் பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று நான் இங்கு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் தமிழ் மொழி, இனம், கலாச்சாரம் என்ற அடிப்படையில் மாணவர்களுக்கு மிக திறமையாக கல்வி போதித்து வருகின்றனர். ஆகவே எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் தமிழ் பள்ளியில் உங்கள் பிள்ளைகளை சேருங்கள். பயகம்பி தமிழ் பள்ளியில் உங்கள் பிள்ளைகளை சேர்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். பிறப்பு சம்பவமாகலாம், இறப்பு சரித்திரமாகலாம். தமிழ் பள்ளியை ஆரம்ப கல்வி கூடமாக தேர்ந்தெடுங்கள். சரித்திரத்தையே மாற்றி படைக்கலாம். வீழ்வது யாராக இருந்தாலும் எழுவது நம் தமிழாக இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் BK குமரேசன், தேசிய வகை பாயாகுமுத்திங் தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர். நமது பள்ளி கம்பீரமாகவும் அழகாகவும் காட்சியளிக்கின்றது. பாயாகுமுத்திங் தமிழ் பள்ளி பல சாதனை வரலாறுகளையும் வெற்றி வரலாறுகளையும் உருவாக்கி உள்ளது. நமது பள்ளியில் அனுபவம் நிறைந்த திறமை வாய்ந்த பல ஆசிரியர்கள் சேவையாற்றி வருகிறார்கள். தமிழ் பள்ளி தமிழர்களின் அடையாளம். எனவே ஜித்ராவால் தமிழ் மக்களே, பாயாகுமுத்திங் தோட்ட தமிழ் பள்ளி உங்களின் தேர்வாகட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் மக்கள்.